ஒன்று பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பேனர்ல தான் போட்டுருவோம். ஒன்று பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து என்ன மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும். தாழ்மை, மனத்தாழ்மை தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்கு. ஹியூமிலிட்டி ஆர் ஹம்பிள்னஸ். இது என்னன்னா, தாழ்மை எங்க இருக்குதுன்னா நம்மளுடைய இருதயத்தில் மனசுல வர வேண்டும். நம்ம வெளிய தாழ்மையா இருக்கிற மாதிரி இருக்க முடியும், ஆனா மனசுல தாழ்மை இருக்காது. அரசியல்வாதிக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர் தாழ்மையா வெளிய நடிப்பார், ஆனா உள்ளுக்குள்ள நம்மளை எல்லாம் அதிகாரம் பண்றவராக இருப்பார். இப்போ நீங்க நம்ம ஊர்களில் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த வாரம் தெருவை சுத்தம் செய்யும் வாரம் அப்படின்னு சொன்ன உடனே அரசியல்வாதி வருவாரு. பயங்கரமா சைரன் போட்ட கார்ல ஒரு 20-25 கைத்தறிகளோட வருவாரு. அவர் நின்ன மாத்திரத்துல இங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த பக்கம் வீடியோ கேமரா, எல்லா நியூஸ் சேனல் எல்லாம் இருப்பாங்க, எல்லா ப்ரெஸ் போட்டோகிராஃபர் எல்லாம் இருப்பாங்க. இவர் வருவாரு, என்னப்பா செய்யணும், ஓகே வீடு சுத்தம் பண்ற வாரம் அப்படின்னு அமைச்சர் ஒரு அசிஸ்டன்ட் சொல்லுவான். உடனே ஒரு குடப்பக்கட்டை எடுப்பாரு, அப்படின்னு அப்படி பிடிப்பாரு. உடனே எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க, டக் டக்னு அப்படி இது பண்ற மாதிரி. அந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாரு, போன உடனே கைக்கு தண்ணி கொடுப்பா, நல்லா கழுவி டெட்டல் கார்டு போட்டு எல்லாம் போட்டு மறுபடியும் ஏசி காரில் ஏறி போயிடுவார். கிளீன் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஒரு அடி கூட தள்ள மாட்டார். இது அங்கே நம்ம ஊர்ல மாத்திரம் இல்லை, இங்கேயும் அதே தான். இங்கே நீங்க இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அரசியல் பார்த்து ஒரு கட்டடங்கள் கட்ட போறோம், அந்த இடத்துல ஒரு 5000 வீடு கட்ட போறோம்னு சொல்லி இப்போ நம்ம சான்ஸ்லர் கூட போய் ஒரு இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு போனார். என்ன பண்ணாரு, எல்லா சேஃப்டி கியர் எல்லாம் போட்டு, எல்லாம் பிபிசி, ஐடிவி எல்லா டெலிவிஷன் கம்பெனி இருந்தாங்க. இவர் போய் ஒரு செங்கல் எடுத்தாரு, அப்படி அதை போட்டு அப்படி வச்சு அப்படி வச்சுட்டு அப்படி நின்னாரு. ஒரு நிமிஷம் எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க, உடனே போயிட்டாங்க. நம்ம என்னன்னா அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த தாழ்மை என்பது நடிக்கிறது இல்லை. இன்றைக்கு இது என்ன ஆயிடுச்சு, இந்த சமுதாயத்துல இருக்கிறது, இதே இந்த சமுதாயத்துல அரசியல் இருக்கிற மாதிரி இன்றைக்கு நம்மளுடைய சபைகளிலே இது வந்துருச்சு. எப்படி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சபையில உள்ள பாஸ்டராகவும் இருக்கட்டும், இல்ல சபையில உள்ள மக்களாகவும் இருக்கட்டும், நம்ம எல்லாம் இங்க இன்னைக்கு அருமையா பாட்டு பாடணும் இல்லையா, அல்லேலூயா யெகோவா ஷாலோம், அல்லேலூயா எல்லாம் அல்லேலூயா. இங்க வாயில வர வார்த்தை பூரா என்ன, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வெளியே போனதுக்கு அப்புறம் வாயில இருந்து வர்ற வார்த்தை தூசணம் இல்ல, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பிரயோஜனமான வார்த்தை வருதா, வரவில்லை. பிரச்சனையான காரியங்கள், இது பண்ணக்கூடிய காரியங்கள், இது எல்லா இடத்துலையும் போய் வர ஆரம்பிச்சது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் என்ன, நடிக்காத. அவர் திட்டுனது யார் அதிகமா திட்டினாரு, பரிசேயர்களை தான் திட்டினாரு. நீங்க நல்லா போய் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எடுத்து வாசிச்சு பாருங்க. அவருடைய கடுமையான சாடுதல் யாரை குறித்து இருந்தது, பரிசேயர்கள் குறித்து தான் இருந்தது. ஏன் பரிசேயர் நல்ல வெள்ளை அங்கி போட்டு எல்லாரும் முன்னாடி நின்று நல்ல பெருசா நல்ல லாங்க பெரிய ஜெபம் பண்ணி நல்ல பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி 5 முறை தொழுகை நடத்தி எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு, ரொம்ப மோசமான வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம என்னன்னா, மனத்தாழ்மை மிக மிக முக்கியம். இன்றைக்கு வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், நீங்க பெரிய ரொம்ப எல்லாம் இதாகலாம் இருக்கணும், ரொம்ப ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் மாதிரி ரொம்ப இதாக உட்காந்துருக்கீங்க. வீட்டில் யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு சின்ன ஒரு கூடுறவர்கள் இல்லை ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வருது. இப்போ கணவன்
காஃபி கேட்கிறாரு. அப்ப மனைவி உள்ளுக்குள்ள சட்னியை நடக்கிற சத்தத்தை வச்சே தெரியும் அவங்க எவ்வளவு தாழ்மையா காஃபி போடுறாங்க. சாப்பாடு பிளேட்டை கொண்டு வந்து வைக்கும் போதே தெரியும் எவ்வளவு தாழ்மை இருக்கு. ஆனா செய்வோம், நல்லா கவனிங்க, காரியத்தை செய்வோம். ஆனா வைக்கும் போது இந்தாங்க காஃபி, இந்தாங்க, என்ன தாழ்மையா செய்யறோமா? ஐயா நீங்க செய்யறது நல்ல கவனிங்க. ஏன்னா நமக்கு என்ன தெரியணும்னா நமக்கு எல்லா இடத்துல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கு, ஆபீஸ்ல இருக்கு, இல்லை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. என்ன நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு விதமான நடிக்க தேவையிடும். எப்படி அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஒண்ணுதாயிடக்கூடாது. சண்டை போடுவோம், சட்டையை பிடிச்சி அடி தடி நடக்கும், ஆனா வெளியே மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் என்ன வெளியே நாங்க ஒரு இமேஜ் வச்சு, எப்படி வெளியே நாங்க ஒரு நல்ல பெண்ணு ஒரு படம் போட்டு வச்சுக்கோம், அந்த படத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தையில் என்ன சொல்றாரு, அவர் நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார், நம்மளுடைய மனசை தான் பார்க்கிறார். இப்போ ஒரு சில வசனங்கள் வாசி பண்ணீங்க, வேறு வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இது மொத்த வேதாகமத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். எப்படி மனுஷன் பார்க்கிறது போல நான் பார்க்கிறது இல்ல. எப்படி பார்க்கிறேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய தாழ்மை எங்க முதலாவது வர வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும். வந்தது என்றால் தானாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் வந்தது. நான் சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன். ஒரு ஆர்ச் பிஷப்பா இருந்தவருடைய, முதலாவது ஆர்ச் பிஷப்பா இருந்தவருடைய பேரனும் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ரமாரியோட பையனும் 2 பேரும் அவங்க சந்ததியில் உள்ளவங்க உட்காந்து பேசிக்கிட்டு, அப்ப யார் பெரியவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்ச் பிஷப்போட பரமன் சொன்னாரா, நாங்க தான் முதல் இந்த நாட்டுக்கு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்டன்ட் இதே கொண்டு வந்தோம், அந்த இதில் கையெழுத்து போட்டது எங்க பரம்பரை தெரியுமா அப்படின்னா. இந்த யூத குலத்தை சேர்ந்த ரபாய் சொன்னாரா, நீ இப்ப சொல்ற எங்க மூதாதையர் ஒருத்தர் தான் 10 கட்டளை எழுதுறது, மோசே மூதாதையர் அவங்க தான். இப்ப என்ன, நம்ம யாரை விட நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டுறதுதான். இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நீங்க போய் ஒரு பரீட்சை எழுதி, கணக்கு பரீட்சை எழுதிக்கிறாங்க. கணக்கு பரீட்சை எழுதி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் கொடுத்து உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. நீங்க 10 மார்க் தான் எடுத்துருக்கீங்க. நீங்க சந்தோஷப்படுவீங்களா? எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? மொத்த கிளாஸ் சைவர் எடுத்துருக்கும் போது. மொத்த வகுப்பு சைவர் எடுத்திருக்காங்க, நீங்க மட்டும் 10 மார்க் எடுத்தா எப்படி இருப்பீங்க? நான் 10 மார்க் தெரியல, நீங்க எல்லாம் சைவர். இதே 100ல எல்லாரும் 90 மார்க் எடுத்து நீங்க 10 மார்க் எடுத்தா என்ன செய்வீங்க? வருத்தப்படுவீங்க. அப்ப என்னன்னா, நம்ம எப்பவுமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை வந்துடும். அதனாலதான் நம்ம அந்த காரியங்களை செய்யறோம். ஏன்னா வேற வசனத்தில் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்க வெளியே செய்கிற காரியம் அல்ல. ஐயா வெளியே நம்ம எல்லாருமே நடிக்க முடியும், நடிக்கிறோம், அது தவறு, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16:9, பக்கம் 560. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தேன், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணலாம்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கலாம். ஆனா அவர் மேல ஒரு சுத்த இருதயமா அவர் பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்கள் யார் என்பதை அவருடைய கண்கள் தேடி பார்த்து கொண்டே இருக்கும். இது காரணம் என்னன்னா, நாகூம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அவர் யார் தங்களுடைய இருதயத்தில் தேவன் மேல விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாம் உறுதி பண்ணுவராய் இருக்கிறார் என்று நாகூம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. அப்ப என்ன, அந்த உலகம் பூராவும் தேவனுடைய கண்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே இருக்கு. யார் தேவன் மேல நம்பிக்கையோடு விசுவாசமா இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கு. அப்ப என்ன அந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா, அவரு முகத்தை பார்க்கறது. நீங்க எவ்வளவு படிவா இருக்கிறீங்க, எவ்வளவு கலரா இருக்கிறீங்க, இல்லை எவ்வளவு ஹைட்டா இருக்கிறீங்க, எவ்வளவு குட்டியா, இதெல்லாம் பார்க்கவே இல்லை. உங்களுடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப இந்த காரியம் என்னன்னா, வெளிப்பிரகாரமான காரியம் இல்லை. அதான் சொல்ல வர்றேன். நீங்க நிறைய வசனம் நீங்க போய் வாசிச்சு பாருங்க. எரேமியா 16:17 எதுவும் வாசிச்சோம். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. நீங்க அப்புறம் போய் யோபு புஸ்தகம் 34:21 நிறைய வசனங்கள் நீதிமொழிகள்ல இருக்கு. நீதிமொழிகள்ல 5வது அதிகாரம் 13வது வசனம், இந்த மாதிரி நிறைய ஆண்டவர் எப்படி தேடிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம எரேமியா 16:17 மட்டும் வாசிப்போம். 16:17 பக்கம் 895. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைத்து இருக்கிறது இல்லை. அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறது இல்லை. ஐயா, நீங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் மறைத்து கொள்ளலாம். ஆனா தேவனிடம் மறைக்கவே முடியாது, மறைந்து போக முடியும். நான் என் பசங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்ற வசனம் இந்த எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் தான். அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் பாருங்க, ஏன்னா நான் பிள்ளைங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன், உனக்கு நான் போலீஸ்காரன் கிடையாது, நான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தான் எப்பவுமே சொல்லி கொடுப்பேன். தம்பி, நீ அப்பாவை ஏமாத்திடலாம், அம்மாவை ஏமாத்தலாம், உன் டீச்சரை ஏமாத்தலாம், நீ யாரும் நண்பர்களை ஏமாத்தலாம், ஆனா ஒரு ஆளை ஏமாத்தவே முடியாது ராஜா. இந்த வசனத்தை வாசின்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்லி கொடுத்தேன். இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தா அவன் வளர்த்தேன் பிள்ளைங்க. 13வது வசனம் பாருங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு? அவருக்கே. எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும்னா நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வரணும்னா முதலாவது உங்களுக்கு என்ன வரணும்? தாழ்மை உண்டாக வேண்டும், மனத்தாழ்மை உண்டாக வேண்டும். இந்த மனத்தாழ்மை வேண்டும் என்றால் முதல்ல என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? உங்களுடைய தாழ்மை என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முழுமையாக தேவன் மேல் விசுவாசித்து அவரை நம்பி ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய காரியங்கள் குறித்து வாழ்வதுதான் தாழ்மை. தாழ்மைக்கு எதிர்ப்பு என்ன? எதிர்ப்பதான் என்ன? சும்மா பதில் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியும், அதனாலதான் இது உங்களுக்கு தெரியாத விஷயமே சொல்லிக் கொடுக்கும், தெரிஞ்சதான் சொல்லி கொடுக்கும். தாழ்மைக்கு எதிர்ப்பு என்ன? எதிர்ப்பது என்ன? பெருமை. இது ரெண்டு எங்க உண்டாகுது? உங்க இருதயத்துலதான் உண்டாகுது. பெருமை எங்க வருது? உங்க இருதயத்துல இருந்து வருது. தாழ்மையும் உங்க இருதயத்துல இருந்து தான் வருது. அப்போ உங்களுடைய நடவடிக்கையில் எதிர வரும்னா உங்களுடைய இருதயத்துல என்ன வருதோ அதை மூலமா தான் நீங்க வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணங்களும் வரும், கெட்ட எண்ணங்களும் வரும். நீங்க கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கும் கெட்ட எண்ணம் வரும். ஆனா நீங்க எதுல நீங்க கவனம் செலுத்தி எதை பெரிது பண்றீங்களோ அதுலதான் நீங்க பெரியாகணும். அதற்கு தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு தவறான எண்ணம் வந்த மாத்திரத்துல உடனே நீங்க சொல்லணும், சார் இது தப்பு, இந்த காரியத்துல நான் போகக்கூடாது, இது நான் செய்ய மாட்டேன். யாராவது ஒரு தவறான காரியம் சொன்னாங்கன்னா உடனே நான் இதை நம்ப
இது எனக்கு தேவையில்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். ஆனால் நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்போ நான் கலிஸ்டரை பத்தி ஒரு நல்ல காரியம் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க நம்புவீங்களா? ஆனா அதை கேள்வி கேட்பீங்க, நிஜமாவே அப்படியா, அவர் உண்மையை கேட்பாங்க. ஆனா அவரை பத்தி ஒரு தவறான காரியம் சொன்னா உடனே நம்புவீங்க, கேள்வியை கேட்க மாட்டீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நல்லது சொன்னா, அது எப்படி அப்படி செஞ்சாரா, அந்த மாதிரி காசு கொடுத்தாரா, அவர் அப்படி செய்வாரா, எனக்கு என்னமோ தெரியல. என்ன, ஒருத்தரை பத்தி நன்மையான காரியங்கள் சொன்னா நம்ம அதை கேள்வி கேட்போம், அதை நம்ப மாட்டோம். ஆனா ஒருத்தரை பத்தி ஒரு தவறான காரியம் சொன்னா நம்ம உடனே அதை அப்படியே முழுமையா நம்புவோம், அதை கேள்வியே கேட்க மாட்டோம். பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம மாறிட்டோம் பாருங்க. அப்ப நம்ம மன தாழ்மையா இருக்கிறதுக்கு நமக்கு முதலாவது நம்மளுடைய இருதயத்துக்கு ஆண்டவர் பார்க்கிறது நம்ம இருதயத்தை நம்ம நடிக்கிறதே இல்லை. இது முதலாவது நீங்க தெரிஞ்சு வரணும். நான் சர்ச்சில் நின்று கையை தூக்கி அல்லேலூயா பாட்டு பாடுறதுனாலயோ, இல்ல நாங்க வர்ஷிப் நடத்துறதுனாலயோ, இல்ல நான் பிரசங்கம் பண்றதுனாலயோ, இல்ல நான் சேரத்துக்கு போறதுனாலயோ, இல்ல நான் காணிக்கை கொடுக்கறதுனாலயோ இதுல உங்களுடைய தாழ்மை காட்டப்படுவதே இல்லை. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நீங்க என்ன நோக்கத்தோடு செய்றீங்க? நீங்க உங்களை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக செய்றீங்களா, இல்ல உங்களை பத்தி 4 பேர் நல்லது சொல்லணுங்கிறதுக்காக நீங்க செய்றீங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா உங்க இருதயத்துல நீங்க சொல்லும் போது எப்பவும் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே உமக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பாஸ்டர், ரொம்ப நல்ல சார், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒன்றும் சொல்லலைன்னா என்ன நினைப்போம்? நன்றியே இல்லாம. நிறைய காரியங்கள் பாருங்க, இப்போ ஆஃபீஸில் நீங்க நல்ல வேலை செய்றீங்க, ஒரு கஷ்டமான வேலை, ராத்திரி மகளா உட்காந்து வேலை பார்த்து எல்லாம் முடிச்சிடுறீங்க. 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுது. அப்ப எல்லாம் ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு, இவர் தான் அந்த காரியங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணாரு, இவர் இல்லைன்னா நீங்க பெரிய பிரச்சனை ஆயிருக்கும், அதுக்காக இவருக்கு நன்றி, யூ டன் a wonderful job அப்படின்னு உடனே நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் இல்லைன்னா இது தெரியுமா பார்த்துங்க உள்ளுக்குள்ள அப்படின்னா. ஆனா இதே அவங்க சொல்லாம விட்டுட்டாங்கன்னா என்ன நினைப்பீங்க? 3 நாளா உட்காந்து அப்படி வேலை பார்த்து ஒரு நாளையை மதிக்க மாட்டேங்குது, ஒருத்தருமே கண்டுக்கவே இல்லை. ஆனா கூப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்றோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஒரு லிஸ்ட் இருக்கு, உங்க மனத்தாழ்மையில் இருந்தீங்களா இல்லையான்னு சொல்லி. இது நிறைய இருக்கு, நான் 15 தான் எடுத்தேன். இதே பெருசா இருந்துச்சு, எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனால நான் நிறுத்திட்டேன். நீங்க பாருங்களேன், இது என்னன்னு சொல்றேன். நீங்க எத்தனை பேர் இதுல கொடுங்க? இதுல நான் நிறைய இதுல நானே டிக் பண்ண வேண்டியது. நல்லா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் எதுக்குமே நான் சொல்ற காரணம் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில உங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சம் காட்டுறாரோ, இந்த இடத்துல நீ தவறா இருக்கிற திருந்திக்கோன்னு காட்டினார்னா உடனே திருந்திக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம எல்லாரும் நமக்கு என்ன, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் பக்கத்துல போக போக அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும். அந்த வெளிச்சத்துல நம்ம வெளிச்சத்தை பார்த்து நடக்க கத்துக்கணும். அதான் மிக முக்கியம். முதலாவது, எப்பவும் உங்களை பத்தியே நினைச்சிட்டு. 2வது, உங்களை பத்தியே பேசுறது. 3வது, நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான்ங்கிற வார்த்தை உங்க பேச்சுல வருதா பாருங்க. 4வது, எப்போ உங்களை பத்தி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கு. 5வது, அடுத்தவங்களை பத்தி என்ன சொல்றாங்கிறத ரொம்ப கவனமா காது கொடுத்து கேட்குது. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. 6வது, எனக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு கௌரவம் கொடுக்கணும்.
நான் சர்ச்சுக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்கல. 7வது, என்னுடைய நான் சொல்ற கருத்து சரியான கருத்து, நீ ஒத்துக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ற. நான் சொன்னதான் சரி. 8வது, நீங்க யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு அவங்க அதை பத்தி சொல்லல, உங்களுக்கு அதுக்கு நன்றியோடு இல்லைன்னா அவங்க பார்த்து இவங்கெல்லாம் என்ன உங்களுக்கு எவ்வளோ செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொஞ்சம் சல்ப் பண்றது. சல்ப்புக்கு என்ன சலிப்பா இருக்காது. யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அதை மறக்கிறதே கிடையாது. 10வது, உங்களை எல்லாரும் பெருமையா பாராட்டணும்னு சொல்லி எப்பவும் எதிர்பார்க்க. 11வது, எப்பவும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கு. 12, ஒரு சின்ன காரியம் சொன்னா போதும் அப்படியே ஒரே சென்சிட்டிவ். நான் ரொம்ப சென்சிட்டிவ் பிரதர், நான் ரொம்ப சென்சிட்டிவ் பிரதர். 13, jealous and envious, பொறாமையும் இதுவும் உண்டு. அதே மாதிரி 14, யாராவது உங்களை பத்தி ஏதாவது ஒன்று கிரிட்டிசிசம் சொல்லிட்டாங்க, ஏதாவது தவறான கருத்தை எதாவது சொன்னாங்க, அதை மறக்கிறதே கிடையாது. கடைசியா, உங்களை தவிர்த்து வேற யாரையும் நீங்க நம்புறதே கிடையாது. நிறைய பேர்ல நிறைய காரியங்கள் கண்டிப்பா நான் சொல்றேன். நான் லிஸ்ட் எடுத்து எனக்கே கொஞ்சம் ஒரு சில நேரம் பயமா இருந்துச்சு. என்னென்னலாம் இருக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில இருக்கு. பின்வரும் நாட்கள் வசனத்தோட நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இதுல நம்ம ஒரு காரியம் நம்ம புரிந்து கொண்டால், அதை அறிந்து கொண்டால் நம்ம அதை மாற்றக்கூடிய மக்களா மாறும். ஏன்னா நீதிமொழிகள்ல இதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லுது. ஏன்னா அந்த வசனத்துல இது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 34வது வசனம் தான் அந்த கடை இந்த பின்பகுதி. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம் தான் பேதுரு இதை சொல்லும்போது சொல்றாரு. யாக்கோபு இதை குறித்து சொல்லியிருக்கிறாரு. இது என்ன காரணம்? ஏன்னா நீங்க பாருங்க, நம்ம சபைக்கு வர்றோம், நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா மனத்தாழ்மை இல்லை என்றால் நாமளே தேவனை நமக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலைமைக்கு விட்டுறோம். நம்மள அறியாம. நல்ல கவனிங்க, உங்களுக்கு தாழ்மை இல்லாத போது நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்கள் மூலமா உங்களுக்கு எதிராகவே தேவனை நிறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். அப்ப நம்ம இருதயத்தில் என்ன வரும்? தாழ்மை வர வேண்டும். அப்ப உங்களை பார்த்து என்ன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எப்படி ட்ரெஸ் போடுறோமோ அந்த மாதிரி தாழ்மையை அணிந்து கொள்ளக்கூடிய மக்களாய் உங்களை பார்த்து நீங்கள் தாழ்மையுள்ள மக்கள் சொல்லணும். ஆண்டவர் சொல்லணும். வேத வசனத்துல யார் தெரியுமா ரொம்ப தாழ்மையான ஆளு? மோசே அப்படின்னு பைபிள் எழுதி வச்சிருக்கு. என்ன ஆகும்? 12வது அதிகாரம் 3வது வசனத்துல கேள்வி. பூமியில் உள்ள மனுஷர் எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையுள்ளவன் யாரு? மோசேன்னு எழுதியிருக்கு. அதை எழுதுறது யாரு? மோசே தான். என்ன புத்தகம்? மோசே தான். ஏன்னா ஆண்டவர் அப்படி எழுதுறதுக்கு அனுமதிச்சார். நீங்க மோசேயினுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். முதல் 40 வருஷங்கள் பார்வோனுடைய அரண்மனையில ராஜகுமாரனா இருக்கிறார். அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கார். உடைக்கப்படுகிறார். நீங்க உடைக்கப்படாமல் உபயோகப்படுத்த முடியவே முடியாது. பரலோக ராஜ்யத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழ விரும்புகிறேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நீங்க வந்த மாத்திரத்துல கொஞ்ச நாள் ஹனிமூன் பீரியட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்டி மேல அட்டி விழுந்துதான் தீரும். உன்னை உடைக்காம ஆண்டவர் உபயோகப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் உன் இருதயத்தில் இருக்க மேட்டிமையான எண்ணங்கள் நொறுக்கப்பட வேண்டும். நீ மனத்தாழ்மை உள்ளவனாய் மாற வேண்டும். அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில நீங்க எது உங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் எது நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பலம் எது நினைக்கிறீங்களோ, அந்த பலத்தை ஆண்டவர் உடைக்காம யாரையுமே உபயோகப்படுத்துறதே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அது வேத வசனத்திலையும் சரி, நம்ம நடைமுறையிலையும் பார்த்த வரைக்கும் நீங்க உடைக்கப்படாத பாத்திரம் உபயோகப்படுத்தவே முடியாது.
ஏன்னா உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மேன்மையான எண்ணங்கள், ஒரு காரியங்கள் வரும்போது அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் வந்து நம்மளை அவரை நம்பி அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வர வேண்டும். அப்ப நம்ம பேசக்கூடிய காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன இருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக. ஒரு குளத்தங்கரையில 2 கீஸ்க்கு என்ன சொல்றது, 2 வாத்து மாதிரி பார்க்கக்கூடிய வாத்து 2 இருந்துச்சு. அதோட சேர்ந்து மங்கோலியன் கீஸ், அதோட சேர்ந்து ஒரு தவளை இருந்து 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு இதை பேசிட்டே இருந்தாங்க, ரொம்ப நாள் இதாச்சு. அப்போ அந்த இதுல கோடைக்காலம் வந்த உடனே அவன் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும். இந்த பறவைகள் பறந்து போயிடும். இப்போ இந்த தவளை சொல்லிச்சு, என்னடா நம்ம எல்லாம் இவ்வளவு தோஸ்த் ஆகிட்டோம், இப்போ நீங்க மாட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னு என்ன சேர்ந்து நான் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படணுமே அப்படின்னதும் இந்த பறவைகள் சொல்லிச்சு, நாங்கள் உங்களுக்கு கொண்டு தூக்கிட்டு போறோம் அப்படின்னது. என்ன எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னதும் அந்த தவளை ஒரு ஐடியா சொல்லிச்சு, நான் ஒரு நல்ல குச்சி எடுத்துட்டு வரேன், அந்த குச்சியை 3 காலில் 2 சொல்லிக்கோங்க, நான் நடுவில் வாயில பிடிச்சி இதை பண்ணிட்டு நான் வந்துடுறேன், நீங்க 2 பேரும் பறந்து போகும்போது நானும் சேர்ந்து வந்துடுறேன். ஓ, இது நல்ல ஐடியான்னு சொல்லி தவளை குச்சி எடுத்து வந்துச்சு. 2 சேர்ந்து இதை எடுத்துட்டு போவோம். இப்படி பார்க்க ஆரம்பிச்சது கொஞ்சம் தூரத்திலே ரொம்ப அழகா வச்சு இந்த தவளைக்கு பார்க்க சந்தோஷம். இப்ப கீழே நின்று ஒரு விவசாயி பார்க்கலாம், பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஐடியா, இந்த 2 பறவையும் சேர்ந்து இந்த தவளையை கொண்டு போகுது, இது யாரோட ஐடியாவா இருக்கு அப்படின்றத, தவளை இது என்னோட ஐடியா தான் வாயை திறந்து சொல்லிச்சு. என்னாச்சு? கீழே விழுந்து ஒன்றுதான் சரி போச்சு. என்றைக்கு நம்மளை முன்னாடி போடுறோமோ அன்னைக்கே பிரச்சனை, ஆதியே தான் பிரச்சனை. ஏன்னா இந்த இதுல வந்து பிரச்சனை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம். இது ஆதியில் முதலாய் வந்த பாவம் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டது. உலகத்துக்கு வர்றது, உலக பாவத்துக்கு முன்னாடியே முதலாவது பாவம் என்ன என்பது ஏசாயா 14வது அதிகாரம் 12 பார்ப்போம். ஏசாயா 14:12, பக்கம் 820. அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலேயே கீழே விடப்பட்டாயே. அவன் என்ன சொன்னான் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதவருக்கு ஒப்பானவன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நீங்க இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா I will அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனத்துல 5 முறை இருக்கு. என்ன? நான். சாத்தான், இது லூசிபரை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை. என்னது? நான். என்றைக்கு வந்து நீங்க நான் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த தவளை எப்படி வானத்துல இருக்குதோ அந்த மாதிரி அமர்ந்து. அப்ப உங்களை பெருமையாக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் இல்ல, எனக்குள்ளாக உள்ள கிறிஸ்துவின் மூலமா தான் நான் வாழ முடியும்ன்ற ஒரு தாழ்மை வந்தாதான் நம்ம வாழ முடியும். இன்றைக்கு முதலாவது இந்த தாழ்மையில் வாழ்ந்ததுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அதை குறித்து நம்ம சிந்திப்போம். வரும் நாட்களில் வேறு சில காரியங்களை குறித்து சிந்திப்போம். அதற்கு முன்பாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேன்மை. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையால் இருப்பது நலம். மனமேட்டிமை வந்தா என்ன வரும்? அழிவு வரும். எப்படி வந்து மனத்தாழ்மை வந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை அளிப்பார். பெருமை வந்தா எதிர்த்து நிற்பார். இப்ப எப்படி இருக்கு? நீங்க வந்து மனத்தாழ்மையா இல்லைன்னா என்ன வரும்? பெருமை வரும். 2ல ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு பெருமையில வாழ்வீங்க, இல்ல மனத்தாழ்மையில வாழ்வீங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில வரக்கூடிய மேட்டிமையான எண்ணங்கள், ஒரு மேன்மையான எண்ணங்களை கலைந்து விட்டு தாழ்மையான எண்ணங்களை ஏற்படுத்தி
சீர்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை போல நம்ம வாழ வேண்டும். இந்த பூமியில கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக உங்களை போல என்னை போல இந்த பூமியில வாழ்ந்தார். அப்படிதான் நம்ம வாழ முடியும். எப்படி வாழ முடியும் என்பதற்கு உதாரணமாக தான் அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். இன்றைக்கு இந்த சம்பவத்தை குறித்து மட்டும் பார்ப்போம். யோவான் 13வது அதிகாரம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். பஸ்கா பண்டிகைக்கு முதல் நாள் அவர் சொல்றாரு, தன் சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்க போய் ஒரு மேலறையில போய் ஒரு வீட்டுல போய் சொல்லுங்க, இந்த மேலறையில எங்களுக்கு நீங்க ஆண்டவர் இங்க காப்போச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி ஒரு இடம் கொடுப்பாங்க. அங்க நீங்க நம்ம இன்றைக்கு பந்தி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய சீசர்கள் அனுப்பிச்சிடுறாரு. இந்த இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லுவேன். அதாவது ஒரு யூதரோட வீட்டுல எப்படி வளர்க்க அப்படின்னா, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் இந்தியால. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது நம்ம வீட்டை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா, வீட்டுக்கு வெளியே முதல்ல வராந்த ஒன்று இருக்கும். அங்க நீங்க செருப்பை கழட்டி விட்டதும் பக்கத்துல எங்க வீட்லயே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். அங்க தண்ணி தொட்டி இருக்கும். அதுல தண்ணி எடுத்து காலை கழுவிட்டா வீட்டுக்குள்ள வரணும். எங்க வீட்டை நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியும்? நிறைய பேர் வீட்டுல தெரியும். ஆனா யூத குலத்துல எப்படின்னா, அந்த காலத்துல ஷூ கிடையாது, கார் கிடையாது, சைக்கிள் கிடையாது, டூ வீலர் கிடையாது. அப்ப என்ன இருந்தது? பைபிள் காலத்துல கழுது இருந்துச்சு, இல்ல குதிரை இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ரோடு தார் ரோடு கிடையாது, கான்கிரீட் ஃப்ளோரும் கிடையாது. அப்ப எல்லாம் என்ன, மண்ணு புழுதியில தான் நடந்து வரும். அப்ப அவங்களுடைய கால் பூரா அழுக்காயிடும், ஒரே தூசியா இருக்கும். அப்ப அவங்க வந்த உடனே, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல அப்ப அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல தண்ணியும் கிடையாது, நிறைய தண்ணி கிடையாது. ஸோ அப்ப தண்ணியும் கொஞ்சம் பத்திரமா தான் செலவு பண்ணணும். அப்ப கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒண்ணு வேலைக்காரர்கள், இன்னொன்னு அடிமைகள். சர்வன்ட்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ். சரியா? வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஒரு வீட்டுல வேலைக்காரன் இருப்பான், அடிமையும் இருப்பான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்க? வேலை பார்க்கிறவன் செய்வான், கூலிக்கு வேலை பார்ப்பான். அவன் இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கறான், இல்ல இத்தனை நாள் வேலை பார்க்கறான்னா அவனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். ஆனா அடிமை யாருன்னா அவனுக்கு சம்பளம் கிடையாது. அவன் எப்போ அவன் வேலைக்கு வாங்கப்பட்டவன், அவனுக்கு சம்பளமே கிடையாது. ஆனா அவன் என்ன செய்யணும்? எல்லா வேலையும் அவன் செய்யணும். அதுக்கு அவனுக்கு கூலியும் கிடையாது, அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது, அவன் செய்யணும். இப்ப நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஐபி வர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடிமை தண்ணி எடுத்து ஒரு பிளேஸ்ல ஒரு காலை வச்சு, துணியை வச்சு ஒரு தொடச்சி சுத்தம் பண்ணி உங்களை வீட்டுக்குள்ள விடுவாங்க. இது யாரோட வேலை? அடிமையோட வேலை. உள்ள போய் சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கறது யாரோட வேலை? வேலைக்காரனோட வேலை. புரிஞ்சுதா? 2 வித்தியாசம் தெரிஞ்சு. அடிமை இருப்பான், வேலைக்காரன் இருப்பான். வேலைக்காரன் வேலை, வேலைக்கு டைம் வேலையை செஞ்சுட்டு போயிடும். அதுக்கு அவனுக்கு காசு கொடுப்பாங்க, இல்ல கூலி கொடுப்பாங்க, இல்ல பொருள் கொடுப்பாங்க. அந்த காலத்துல நீ இதை ஒரு மரக்கால் நெல், இல்ல 2 மரக்கால் நெல், இந்த மாதிரி இது கொடுப்பாங்க. ஆனா அடிமை அப்படி கிடையாது. அடிமை இந்த மாதிரி சின்ன ரொம்ப எளிமையான கேவலமான வேலைகளை பார்க்கறதா. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு வேற விதமான ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் அங்க பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்க பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அங்க பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வேலை செய்யறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாரு? ரொம்ப லோவர் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வர்றாரு. இங்க சாப்பிட உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் வர்றாங்க கூட? 12 பேர். சீசர்கள் 12 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 13 பேர் இருக்காங்க. ஆண்டவர் சேர்த்து உட்காந்து சாப்பிட உட்கார்றாங்க. பாருங்க 4வது வசனம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். இப்ப மேல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, தயவு செஞ்சு நீங்க இப்படி யோசிக்கணும். நீங்களும் ஒரு சீசன் யோசிக்கணும். சரியா? நீங்களும் ஒரு சீசன் யோசிக்கணும். இப்ப எப்பவுமே ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா, இப்ப பேதரோட மாமியார் வீட்டுக்கு, பேதர் வீட்டுக்கு
சாப்பிட போனாங்க, இவங்க வீட்டுக்கு சாப்பிட போனாரு. ஆண்டவர் எப்ப பாரு எங்கேயாவது வீட்டுக்கு சாப்பிட தான் போயிட்டு இருக்காரு. நல்ல ஆண்டவர், சரியா? எங்க பாரு எப்பயாவது ஒண்ணு சாக்கியஸ் வீட்டுக்கு போனாரு, இல்ல எங்க வீட்டுக்கு போனாரு, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிட்டே இருக்காரு. இப்ப எங்கேயும் போன உடனே முதல்ல என்ன செய்வாங்க? அவருடைய பாதத்தை கழுவி அவர் உள்ளதுக்கு உட்காருவாங்க. இப்ப இது என்ன கடைசி 40 பந்தி நடக்க போகுது. இப்ப ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோட சேர்ந்து வந்துட்டாரு. இப்ப அவங்க உள்ள வந்து உட்கார்ந்த உடனே யாரு என்ன பண்ணிருக்கணும்? 12 பேர்ல யாராவது அந்த வீட்டில் உள்ள அடிமையை கூப்பிட்டு முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி எல்லாரும் வரணும், கால் கழுவுறது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு அவங்க சொல்லியிருக்கலாம். சொல்லல. இல்ல வேலைக்காரங்க யாராவது செஞ்சிருக்கலாம், அதுவும் செய்யல. இல்ல 12 பேர்ல யாராவது ஒருத்தர் தண்ணி எடுத்து வச்சுட்டு அவனவன் கழுவி கொள்ளுதுன்னா சொல்லிருக்கலாம். நல்ல கவனிங்க, யாருமே செய்யல. அடிமை செய்யற வேலைக்கு ஆள் இல்ல, அதனால எல்லாம் வந்து சாப்பிட வராங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க, தயவு செஞ்சு யோசிங்க. இன்றைக்கு கிறிஸ்துவோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து உட்கார்ந்தானா அந்த 12 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவன் செய்யணும். நான் டாக்ஸ் கலெக்டர், மேத்யூ என்ன சொல்லியிருப்பாரு? நான் வரி வசூலிக்கிறவன், எனக்கு பெரிய மனக்காரன், அவன் செய்யணும். லூக் என்ன சொல்லியிருப்பாரு? நான் டாக்டர், நான் இது செய்யணும். சொல்லியிருப்பான், நான் பிசினஸ் மேன், நான் போட்டு வச்சிருக்கேன், நான் பிசினஸ் வச்சிருக்கேன், எனக்கு முன்னாடி அத்தனை பேர் இருக்கேன், நான் இது வரணும். நம்மளே சிலருக்கு இப்போ உண்டு அதே. நான் எதுக்கு சர்ச்சில் சேர் எடுத்து போடணும்? நான் எதுக்கு என் வீட்டில் வந்து இது வந்து வேலை பார்க்கணும்? நான் எதுக்கு என் ஆஃபீஸில் இந்த வேலை பார்க்கணும்? நான் ஏன் இதை செய்யணும்? இன்றைக்கு நம்மளே அதே என்ன இருக்கு? நான் என்ன செய்வேன்? ஏதாவது முக்கியமான வேலை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து செய்வேன். மீதி வேலைன்னா கொஞ்சம் வேலை இருக்கு, அதாவது கொஞ்சம் லேட்டாக வருவேன். இன்றைக்கு அங்கே அவசரமாக போக வேண்டிய வேலை இருக்கு, இல்லை இங்கே போக வேண்டிய வேலை இருக்கு. வீட்லேயும் அப்படித்தான், சபையிலையும் அப்படித்தான், வேலையிலையும் அப்படித்தான். ஐயோ இன்னைக்கு நம்ம மாட்டோம்னா நம்மளை போட்டு தாளிச்சுருவாங்க, எந்திரிச்சு எஸ்கேப். நான் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுவோம், இல்லைன்னா வயிறு வலின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவோம் ஆஃபீஸை விட்டு, இல்லைன்னா ஆஃபீஸில் மாட்டிடுவோம். யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஒரு பேசில் எடுத்து ஒரு டவல் எடுத்து சீலை தமிழ் ஒளிவதுனா ஒரு சீலையை மாதிரி ஒரு இடுப்புல கட்டிக்கிட்டு உட்காந்து உன் காலை எடுத்து வை ராஜான்னு சொல்லி அதில் வச்சு காலை கழுவுற. நான் 12 பேர்ல ஒரு ஆளா அவங்க நினைச்சவங்கன்னு சொன்னேன். யாரும் ஜூடாஸ் நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு யோவான் இல்ல மத்தேயு இல்ல லூக்கா இப்படிதான் யோசிச்சிருப்பீங்க. நான் ஜூடாஸ் ஒருத்தருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம பேரை அப்படி வைக்கிறது இல்லை. யூதான் வைப்போம், யூதாஸ் வைக்கிறது இல்லை, வைக்கிறதே இல்லை. யாருமே ஜெசிகோல்னு எங்கேயுமே சர்ச்சில் பேர் வைக்கிறதே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, ஜூடாஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னாடி எடுத்து போய் வாசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் எல்லாம் சுவிசேஷ நூல்ல இருக்கு. என்ன சொல்றாரு? என்ன பண்றான்? ஜூடாஸும் உட்கார்ந்துருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தன் என்னையே காட்டி கொடுக்க போறார். அப்ப அவர் பாதத்தை கழுவுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. என் அருமை சகோதர சகோதரியே, உங்களை காட்டி கொடுக்க போற ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தா அன்னைக்கு ராத்திரி காட்டி கொடுக்க போறான். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அவன் காலை கழுவுறீங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களை இரவு காட்டி கொடுக்க போற ஒருத்தன் காலை நீங்க கழுவுவீங்களா? இன்றைக்கு இரவே காட்டி கொடுக்க போறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை காட்டி கொடுக்க போறான். உங்களை சிலுவையில் அறையிறதுக்கு காட்டி கொடுக்க போற ஒருத்தர் காலை நீங்க உட்கார்ந்து கழுவுவீங்களா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. அவர் ஜூதாஸ் காலை கழுவுவது இடிக்கிறது. இவன் காலையில் கழுவ வேண்டியது. நம்ம வீட்டில் செய்யறோம், சபையில செய்யறோம், ஆபீஸ்ல செய்யறோம், நம்ம பண்ற இடத்துல செய்யறோம். ஆமா, இவர்கள்லாம் பண்ண வேண்டியது என்ன செய்யறது? தலை எடுத்து இப்படி தலை எடுத்து இதை சொல்லிடுவாங்க.
கெட்ட நேரம் இந்த ஆளுக்கு வந்து மாட்டிட்டு முடிக்கிறேன். சகோதரிகள் நிறைய பேர் கல்யாணமாகி உள்ள 10 வருஷம் ஆனதுக்கு சொல்ற டயலாக் இருக்கான். 20 வருஷம் ஆனாலும் இந்த ஆளுக்கு இந்த ஆளை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன். ஒரே சோதனைக்கு நல்ல சோதனை. எனக்கு கொடுத்த சிலுவையே இந்த ஆள் தான். எப்படி இது? அதாவது பிப்ளிக்கலா சொல்றாங்களா? எனக்கு கொடுத்த சிலுவையே இந்த ஆள் தான். இன்னும் ஒரு வழி மேல போய் நான் பரலோகம் போனது எனக்கு ஆண்டவர் கிரீடம் கொடுப்பாரு. இந்த ஆளோட குடும்பம் நடந்தது. யோசிச்சு பாருங்க. ஐயா, யூதாஸோட கால்களை கழுவுறாரு ஆண்டவர். தன்னை காட்டி கொடுக்க போகிற ஒரு மகன், அவன் தன்னை காட்டி கொடுக்க போகிற இன்னும் சில நிமிஷங்களை காட்டி கொடுக்க போறான். அவனோட பாதங்களை கழுவுறாரு ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. அவரை பின்பற்றி வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழுகிறோம்? நன்றாக சிந்திச்சு பாருங்க. நம்ம எந்த பைபிள் வாசிக்கிறோம், எந்த ஆண்டவரை நம்ம வணங்குகிறோம், எந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நன்றாக சிந்தித்து பாருங்க. கால்களை கழுவுகிறார். ஒரு அடிமையுடைய வேலை, ஒரு வேலைக்காரனுடைய வேலை இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன பிரச்சனை? நிறைய பேர் வேலைக்காரங்களா இருக்காங்க. வேலைக்காரன் என்ன செய்வான்? கூலிக்கு மாரடிப்பான். இன்றைக்கு அதான் பிரச்சனை. கிறிஸ்தவத்தில் பெரிய பிரச்சனை தான். கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி வேலைக்கு ஆள் இருக்காங்க. வேலைக்கு ஆள் தேடவே இல்லை. ஐயா, தனக்கு பிள்ளைகளை தெரிந்து கொள்வதற்கு தன்னை போல வாழக்கூடிய பிள்ளைகளை தேடிதான் ஆண்டவர் வந்தார். ஒவ்வொருவருடைய காலை கழுவி அதை தொடச்சு விடுறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. என் அருமை சகோதரனே, சகோதரி, நன்றாக சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை காயப்படுத்துற, உங்களை பாதப்படுத்துற, உங்களை காட்டி கொடுக்க போற, உங்களை கொலை செய்வதற்கு காட்டி கொடுக்கக்கூடிய மக்களையும் நீங்க நேசிக்கக்கூடிய மக்களா வாழ முடியுமா? இப்ப இருக்க போக்கு பத்தி உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ரொம்ப பயங்கர ரேடிக்கலா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்ப இருக்கிற போப். அதாவது முதலாவது என்னன்னா, போப் அது ரோமன் கேத்தலிக்கோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, போப் என்பவர் வந்து பேதுருவினுடைய இதுல வந்தவர். அவர் பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன பண்ணாரு? ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி போய் முழங்கால் போட்டு கன்ஃபெஷன் கொடுத்தாரு. அது அவங்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபிளுக்கு எதிரானது. ஏன்? நானும் அதே ஆண்டவர்னால, கிருபையினால், அவருடைய ரத்தத்தினால தான் நான் மீட்கப்பட்டேன் புரிந்து கொண்டு அவரும் புரி பண்ணார். இப்போ கடைசியா நடந்த இந்த பாஸ்ஓவர் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு முஸ்லீம் லேடி, ஒரு உருவமே மாறி போன ஒரு நபர், இப்படி ஆடுகளை எடுத்துக்கொண்டு, தெருவில் இருக்கவங்களை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க கால கழுவினார். நம்ம யூஸ்வலா என்ன செய்வோம்? கால் கழுவுறதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிடுவோம். அவர் வாழ்க்கையில ஷூ இல்லாம நடந்திருக்கவே மாட்டார். ஏற்கனவே சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு காலில் வந்தவர், அவருக்கு காலில் ஒரு இம்மி அளவு துணி துசியும் இருக்காரு. அவரை கொண்டு உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடி கழுவுறாங்க. அவர் அதை செய்ய சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, இந்த அதிகாரத்தில் பாருங்க என்ன காரணம் சொல்றாரு. அவர் 12வது சொல்றாரு, அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அடுத்த வசனம் வாசிச்சிருங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது மாதிரி. அந்த காலத்துல கால் கழுவுவது முக்கியமா இருந்தது. இந்த காலத்துல என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப என் கால் கழுவி என்ன பிரயோஜனம் கிடையாது. ஆனா என்ன, உங்கள வந்து இருக்கக்கூடிய பாவங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன நிந்தைகள் இருக்கோ அதை கழுவக்கூடிய மக்களா, அதை மாற்றக்கூடிய
செய்யணும் பாருங்க. 17வது வசனம். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள். நீங்க யாரு, உங்கள மிக சிறியவன் யாரோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படலாம். நீங்க பாக்கியவான்கள்ன்றது என்ன? கார் வாங்குறதுனால, வீடு வாங்குறதுனால, பங்களா வாங்குறதுனால, பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் இல்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். இப்ப நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒரு நல்ல ஒரு ஆண்டவர், அவர் என்னுடைய போதகர், அவர் என்னுடைய ஆண்டவர் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க அவர் சொல்வதை கூட, அவர் செய்ததை கூட செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நிறைய எனக்குள்ள பாதிப்பு கொண்டு வந்த ஒரு சம்பவம், இந்த சம்பவம் யோவான் 13வது அதிகாரம். நன்றாக சிந்தித்து பாருங்க. ஏன்னா இது நம்ம தொடர்ந்து நாமே சோதித்தறிந்து நம்மை இந்த மாதிரி பாவமான, தேவையில்லாத அழுக்கான சிந்தைகள், அழுக்கான எண்ணங்கள் வரும்போது அதை கழுவி நம்மை சுத்திகரித்து ஆண்டவர் போல வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, எல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த மத்தியிலும் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை தொடங்குகிறவர், முடிக்கிறவருமாய அவரை பார்த்து நான் ஓடுவேன். அவர் சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை காட்டி கொடுப்பவர்கள் பாதத்தை கழுவக்கூடிய ஒரு தாழ்மையான எண்ணத்தில் வாழ்ந்த ஆண்டவரை பின்பற்றுவர்களாய் நாம் வாழ்ந்தால் நாம் அவரை கூட வாழ வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீ உலகமெங்கும் போய் சீஷர்களாக்கி நான் சொன்னவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உனக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ அறிந்து கொண்ட. அறிந்து கொண்டது முக்கியம் அல்ல, அதை செய்யும் போதுதான் நீ பாக்கியவான். அப்ப நம்ம எப்படிப்பட்ட மனத்தாழ்மையில் வாழணும்? நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறதா? இதே அதிகாரத்தை தான் 35வது வசனத்துல சொன்னார். என்ன சொன்னார்? உன்னை என்னுடைய சீசர்கள் எப்படி உலகம் அறியும், நீ ஒருவர் மேல் செலுத்தக்கூடிய அன்பின் மூலமா. அன்பு இருந்தால் நீங்க காரியங்கள் செய்யக்கூடிய மக்களா மாறி. ஐயா, யாக்கோபு ஆண்டவருடைய என்ன இன்னொரு சகோதரர். ஆனா அவர் தன்னை சொல்லும் போது அப்படியே சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய நான் இருந்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிமையாகிய யாக்கோபு எழுதுவதுதான் அவருடைய அடுத்த விஷயம். Bond servant, a slave, அப்படிதான் எழுதுறாரு யாக்கோபு. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம உங்களை பத்தி எழுதுனா நீ என்ன எழுது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நம்ம மனத்தாழ்மையை குறித்து நிறைய பேர் பாசம் இந்த வரப்போகிற நாட்கள்ல பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க கேட்டதுல உங்களுடைய வாழ்க்கையில எது சரியில்லையோ அதை மாற்றக்கூடிய மக்களா நீங்க பாருங்க. இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்கன்னு முக்கியம் இல்லை, இனி உங்க வாழ்க்கையை மாற்றணும். நீங்க இன்றைக்கு அறிந்து கொண்டீர்கள், ஆனால் அதை செய்தீர்களானால் பாக்கியவான்களாய் மாறணும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர் என்று சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதா? ஐயா, தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சோம் பாவத்தை கழுவினாங்க. சிந்திச்சு பாருங்க. என்னை சிலுவை மரண பாடுகளுக்கு அனுப்புவதற்கு என்னை காட்டி கொடுக்க போகிறவன் இருக்கிறான். நான் அவனுடைய பாதத்தையும் கழுவுகிறேன். நான் அவனுக்கு அடிமையான வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். வாழ்ந்த அந்த ஆண்டவருடைய பிள்ளை, அந்த ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தித்து சம்பாதித்த சபை இந்த சபை. அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும்? அவரை பிரதிபலிப்பதாக நம்ம வாழ வேண்டாமா? தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியை நான் சொல்றேன், என்னடா சர்ச்சுக்கு வந்தவங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அதுக்காக சொல்லவே இல்லை. ஏன்னா உங்க வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுதான் முக்கியம். நான்
ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க. எப்படி ஆண்டவரை இது உங்களால் முடிந்தது? How is it possible ஆண்டவரே? உங்களை காட்டி கொடுக்கிற ஒருவனுக்கு பாதங்களை கழுவுகிறீங்களே சுவாமி. ஒரு அடிமையாய் ரூபமெடுத்து ஆண்டவரே இதோ சாப்பாட்டு மத்தியில் இருக்க எல்லாருடைய கால்களையும் தன்னுடைய உடையை களைந்து விட்டு இடுப்புல ஒரு கச்சையை மாத்திரம் கட்டிக்கொண்டு இதோ அவருடைய பாதங்களை கழுவி அந்த கச்சையை எடுத்து அவருடைய பாதங்களை துடைத்து ஆண்டவரே இதோ நீங்கள் இப்படி ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தாழ்மையான எண்ணம் ஆண்டவரே சகல உலகத்தையும் படைத்த சகலத்தையும் உமக்காய் உம்மால் உருவாக்கப்பட்ட அந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீங்கள் உங்களை இப்படி தாழ்மைப்படுத்த முடியுது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை தரிசிக்கிற, அப்படிப்பட்ட ஆண்டவரை தொழுது கொள்கிற, அப்படிப்பட்ட ஆண்டவரை சீஷர்களாகிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே? ஒரு விஷயங்களை மாற்றுங்கள் ஆண்டவரே. எங்கள் இதயத்தில் எங்களால் பலவீனமான எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள், ஆண்டவரே தவறான எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கு அதை கலைந்து கொள்ள எங்களுக்கு உதவி தாருங்க சுவாமி. என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் நடிக்கவில்லை ஆண்டவரே. we don't want to act out loud. ஆண்டவரே இதோ அரசியல்வாதியை போல இதோ பரிசேயர்களை போல நாங்கள் நடிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளான மனிதர் வெளியான மனிதர் ஒன்றாய் மாற எங்களுக்கு உங்களுடைய அருள் தேவை ஆண்டவரே. இதோ மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை தருகிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல வாழக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கிருபை அருளப்படட்டும் ஆண்டவரே. இப்போதே உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமா அந்த கிருபை எங்கள் மேல் நீங்கள் ஊற்ற வேண்டுமா வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றக்கூடிய அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆமா ஆண்டவரே, தேவை உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் அந்த அப்பத்தை எடுத்து விட்டு கொடுத்தார். நல்ல கவனிங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் இது என்னுடைய சரீரம் கொடுத்தார். அந்த சரீரம் உங்களுக்கும் எனக்குள்ளே வரப்போகுது. 1 Corinthians 4:11 சொல்லுது, let the life of Jesus be manifest in our physical bodies. நம்முடைய மாம்சமான உடம்புல அவருடைய வாழ்க்கை பிரதிபலிக்கட்டும் என்று சொல்லுகிறது. நம்ம அந்த பந்திக்கு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட வருவோமா? தன்னை தாழ்த்தி கொண்டு இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்தார். இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் நம்ம எடுக்கும் போது ஒரு நிமிஷம் நன்றா யோசிச்சு கொண்டு வாங்க. எப்படி ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னையே பலியாக கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் உள்ளுக்குள்ள வைத்திருந்தால் என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய பேச்சு மாறணும், என்னுடைய நடவடிக்கைகள் மாறணும், என்னை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியதா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ராபோஜன பண்டிகையில நான் வரும்போது ஆண்டவரே இதோ உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய மாம்சத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணும்போது கிறிஸ்து எனக்குள்ளாய் வரட்டும். அந்த கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நாங்கள் செய்யக்கூடிய மக்களா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்ப ஆண்டவர் செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சீஷனுடைய பாதத்தை கழுவி, இதனால் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் செய்தேன், இதை போல நீங்களும் என்னை ஆண்டவர் சொன்னீங்கன்னா நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம ஏற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை அப்படி மாற வேண்டும். நான் சொன்னது போல நிறைய ஏரியாவில் நான் மாறணும்னு விரும்புகிறேன். நான் என்னை தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். ஆண்டவரை எனக்கு என்னென்ன ஏரியாவில் எனக்கு வெளிப்படுத்தப்படுதோ அந்தந்த ஏரியாக்களில் நான் மாற விரும்புகிறேன்னு சொல்லி அது உங்களுடைய ஜெபமாக இருக்கும். நம்ம எல்லோரும் சேர்ந்து சகோதர சகோதரிகளாய் நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய குடும்பமாய் நம்ம இந்த ஃபெலோஷிப் முழுவதும் நம்முடைய ஐக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாய் இருக்கட்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய, கிறிஸ்துவை காட்டக்கூடிய ஒரு ஐக்கியமாய் மாறட்டும். ஆண்டவரே, இதோ இந்த அப்பம் உங்களுடைய சரீரமாய் மாறட்டும். ஆண்டவரே, இதோ இந்த அப்பத்தை பானம் பண்ணும்போது ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய சரீரம் எங்களுடைய சரீரங்களில் வரட்டும். ஆண்டவரே,
இதோ இந்த திராட்சை ரசத்தை நாங்கள் பானம் பண்ணும்போது ஆண்டவரே, மீண்டுமாய் ஒரு விசை எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க சுவாமி. இதோ அந்த அப்பத்தை எடுத்து, அந்த ரசத்தை எடுத்து, அந்த கப்பை எடுத்து நீங்க சொன்னீங்க சுவாமி, இதிலே பாவ மன்னிப்பு உண்டு என்று. இன்றைக்கு இதுவரை நாங்கள் மேன்மையான எண்ணங்கள், தேவையில்லாத வீணான சிந்தைகள், இது என்னை குறித்த காரியங்கள் என்று பெருசாக நான் ஏதாவது வைத்திருந்தால் ஆண்டவரே தயவாய் எல்லாம் மன்னித்து இன்றைக்கு உமக்காய் வாழக்கூடிய பிள்ளையாய் என்னை மாற்றுங்கள் சாமி. இதோ இது உங்களுடைய சரீரமாய் மாறட்டும், இதோ உங்களுடைய ரத்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, இதை நாங்கள் பானம் பண்ணும்போது ஆண்டவரே, இதோ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய மாம்சமான வாழ்க்கையை மேற்கொள்ளட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இதோ இதை பானம் பண்ணுவதற்கு நீங்கள் வாருங்கள். வரும்போது அந்த ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளை மறக்காதீங்க. இது அதனுடைய அடையாளம். எப்படி தான் தாழ்த்தப்பட்டாரோ அதை போல நானும் தாழ்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னை காண்பவர்கள் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களுக்கு திரும்பி தருவார். இந்த 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவருடைய கைகளுக்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருக்கும் போது, நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்துவார் என்று. இதோ ஆண்டவருடைய சரீரம், இந்த ஆண்டவருடைய ரத்தம், இதை பானம் பண்ணி ஒரு புது வாழ்க்கை வாழ உங்களை அழைக்கிறேன். வாருங்கள்.